வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசுறது ஆடியபிளா இருக்கா, இல்லை எகோ எது கேட்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. கேக்குதா? ஆடியபிளா இருக்கா? ரைட். ஆடியபிளா இருக்கா? குட் ஈவினிங் டு ஆல். வெரி குட், வெரி குட், சூப்பர். போட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, வெரி குட். ஏதாச்சும் மோட்டிவேஷனோட ஆரம்பிங்க அப்படி சொன்னாங்க. மோட்டிவேஷன் இல்லை, மோட்டிவேஷன் இல்லாமல் நீங்கள் முன்னேறது தான் முக்கியமான மோட்டிவேஷனு. சரியா? நல்லபடியாக ஆரம்பிங்க. இன்னைக்கு அப்படியே அடுத்த தலைப்புக்கு போகலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்சப்பட்ட டைலாக் பேச ஆரம்பிக்கவா? கமர்ஷியல் டைலாக் தான், ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, அதான் விஷயம். ரைட். என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? வினா எழுத்துகள். என்ன பார்க்க போகிறோம்? வினா எழுத்துகள். அது என்ன வினா எழுத்துகள்? வினா கேட்குற மாதிரி பொருள் தரக்கூடிய சொல்லு பார்த்துருக்கோம். ஆனால் வினா எழுத்துகள் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நான் எழுதி போடுறேன். என்ன எழுத்து? என்ன எழுத்து? இன், மெய்யெழுத்து. என்ன பொருள்? பொருள் இல்லை. அப்போ இதுக்காக என்ன செய்யறேன்? பொருள் தரக்காக நான் இன்னொரு எழுத்து சேர்க்கிறேன், ஏன்னு சேர்க்கிறேன். இப்போ என்னாச்சு? என். அப்போ என் அப்படின்னா ஆச்சு என்ன பொருள்? என்னுடைய, அதாவது உரிமை பொருளை சேர்ந்து வருதா? சரி, ஓகே. இப்போ என்னங்கிற சொல்லு பொருள் தந்துருச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் நேரம் இழுத்து விடுறேன். என்ன ஆயிடுச்சு? ஏன் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கேள்வி கேட்குதா? அப்போ இது வரைக்கும் 3 விஷயம் பார்த்தோம். அந்த 3 விஷயத்துலையுமே இன்னும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்புறம் ஏ, அப்புறம் ஏ. இப்போ என் அப்படி சொல்லும்போது உரிமை பொருள் தந்துச்சு. இப்போ உரிமை பொருள் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய பொருளாக மாறதுக்கு காரணம் இன்னா இல்லை ஏவா? புரியுதா? ஏ, அவ்வளவுதான். அப்ப வினா பொருளை தரக்கூடிய எழுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏ தான். சரியா? அப்ப வினா எழுத்து என்றால் என்ன? அப்ப வினா எழுத்து என்றால் என்ன? வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு என்ன பேரு? வினா எழுத்துகள் என்று பெயர். வினா பொருளை தரும். சரியா? அந்த வினா பொருளை தரக்கூடிய எழுத்துகளுக்கு தான் என்ன பேரு? வினா எழுத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப வினா எழுத்து எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 3. சரியா? விநாயகத்தின் எண்ணிக்கை எத்தனை? சாரி விநாயகத்தின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5. சரியா? எத்தனை இருக்கு? 5. என்ன இருக்கு? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏன் இந்த ஆர்டர் எழுதுருமா? ஏன்னா இதுல ஒன்னோடு இருக்கு. இந்த எழுத்துக்களை வச்சுதான் நாம எத்தனை இடங்களா வருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் 3 இடங்களில் வரும். எத்தனை இடங்கள் வரும்? 3 இடங்களில் வரும். அது என்ன 3 இடங்களில்? மொழிக்கு முதலில் வருபவை, மொழிக்கு இறுதியில் வருபவை, மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வருபவை. சரியா? மொழிக்கு முதலில் வருபவை, மொழிக்கு இறுதியில் வருபவை, மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வருபவை. சரியா? அடிபா இருக்கா? அடிபா இருக்குல்ல? ரைட், ஓகே. ரைட், ஓகே. சரியா? அப்ப இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யம் பார்க்கலாமா? மொழிக்கு முதலில் வருபவை ஓகே. அப்ப மொழிக்கு இறுதியில் வருபவை, இறுதியில் வருபவை சொல்லணுமா இல்ல கடைசியில் வருபவை சொல்லணுமா? சரியா? அப்ப இந்த லாஸ்ட்ங்கிற வார்த்தையை குறிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன எழுத்து இருக்கு அப்படி பார்த்து சொல்லிட்டு நம்பர் 1 இறுதி அப்படிங்கிற சொல் இருக்கு. அப்புறம் கடை அப்படிங்கிற சொல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈறு அப்படிங்கிற சொல் இருக்கு. சரிங்களா? நான் இதை கொஞ்சம் இங்கிலீஷ்லயே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? எப்ப இறுதி பயன்படுத்தணும், எப்ப கடைப்படுத்த பயன்படுத்தணும், எப்ப ஈறு பயன்படுத்தணும் அப்படின்னா இறுதி. சரியா? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, எதை சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் இருக்கிறது, மிடில் இருக்கிறது, லாஸ்ட்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு மிடில் சொல்லாம ஸ்ட்ரைட்டா லாஸ்டுக்கு போனா என்ன சொல்லணும்? இறுதி. அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிடிலையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டுக்கு போனா என்னது? கடை. அதே சமயத்துல ஃபர்ஸ்டும் சொல்லாம மிடிலையும் சொல்லாம ஸ்ட்ரைட்டா லாஸ்டுக்கு போனா அதுக்கு என்னது? ஈறு. இப்ப மொழி சங்கங்கள் எத்தனை அப்படி கேட்டோம்னா 3 சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்?
முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஏன் இறுதி சங்கம் சொல்லல? ஏன்னா முதல் வந்திருக்கு, இடை வந்திருக்கு, அப்ப என்ன பயன்படுத்தணும்? கடை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே சமயத்துல இறுதி எங்க பயன்படுத்தணும்? முதல் மட்டும்தான் வரும், இடை வரலைன்னா என்னது? நேரம் என்ன செய்யணும்? இறுதி. அதான் சொன்னேன், மொழிக்கு முதலில் வருபவை. அப்ப என்ன வரும்? மொழிக்கு இறுதியில் வருபவை. அடுத்த இருக்கு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. அப்ப என்ன இருக்கு? ஏ. அப்ப என்ன இருக்கு? யா. என்ன இருக்கு? ஏ, யா. இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க நார்மலா வகுப்புக்கு முடிஞ்சிட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே சாப்பிட்டா ஆரம்பிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. சரியா? எங்க போன, எங்க போன? ஏ. யார் கூட போன? யா. ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க. ஏன் போன? எனக்கு போன, ஏன் போன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஏ எங்க வருது? முதல்ல வருது. அப்ப எங்குல ஏ எதற்கு? சரி, யால என்ன இருக்கு? யார். அதுக்கப்புறம் இருக்கு ஏவுல என்ன இருக்கு? ஏ. இது மூன்றுமே மொழிக்கு முதலில் வருவதால் இதுக்கு என்ன பேரு? மொழிக்கு முதலில் வருபவை என்று பெயர். சரியா? அதே சமயத்துல மொழிக்கு இறுதியில் வருபவைனா என்ன சார்? பெரும்பாலும் மொழிக்கு இறுதியில் வருபவை எல்லாமே எஸ்ஆர்னோ டைப்லயே இருக்கும், ஐயப்பொருளை நோக்கியே இருக்கும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே மொழிக்கு இறுதி வர்றது எல்லாமே பெரும்பாலும் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐயப்பொருளை வர மாதிரியா இருக்கும், எஸ்ஆர்னோ கொஸ்டினாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் கூட கேள்வி கேட்டேன், எப்படி ஆரம்பிக்க சொன்னேன்? ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆரம்பிக்கலாமா? அஜித் சொல்ல வார்த்தை தெரிக்க விடலாமா? புரியுதா? புரியல. விஜய் வேணுமா? நீ பார்த்தவங்க எப்படி தெரியுதான்? சரி பரவாயில்ல சொல்றேன். டேய் தம்பி இங்க வாடா, போக்கா, டாக்டர் திட்டுவாரு. ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? சரியா? அப்ப மொழிக்கு இறுதியில் வருபவை. இப்போ ஓ தெரியுமோ? இன்னும் எளிமையா சொல்லணும்னா அவனா. அப்புறம் என்னது? அவனோ. சரியா? இந்த ஓங்கிற ஸ்லாங்கு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ரொம்ப சூப்பரா வரும். சரிங்களா? அப்ப ஆ ஓ என்னது? மொழிக்கு இறுதியில் வருபவை. ஆமா, ரோஸ் மில்கான்னு கேட்டோடனே ஒரு பாட்டு வந்திருக்குமே, கமெண்ட்ல சொல்றீங்களா? கமெண்ட்ல சொல்றீங்களா? ரோஸ் மில்கான்னு கேட்டவனையே படம் பேர் போட்டு கமெண்ட்ல சொல்லுவானே. எப்படி இருந்தாலும் அதுக்கு 2 பேர் இருப்பாங்களே. நான் வந்துருச்சுல, நீதானே. நீதானே, நீதானே. என்னது? நீதானே. அப்படிங்கும் போது நீதானே அப்படின்னு சொன்னோம்னா இந்த நேவை பிரிச்சோம்னா இன் கூட்டல் ஏ வருதா? ஏ வருதா? முடிஞ்சு போச்சா? அப்ப இன் கூட்டல் ஏ. அப்ப இப்ப ஏ எங்க வருது? இறுதியில் வருது. அததான் சொன்னேன், மொழிக்கு முதலில் வருபவை, மொழிக்கு இறுதியில் வருபவை, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஓகேவா? புரியுதா எனக்கு? சரியா? அப்ப மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. இப்ப இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள்ல அதிகமான அளவுக்கு கேள்விகளை உருவாக்குவது எது அப்படி கேட்டீங்கன்னா ஆ. என்னதுங்க? ஆ. இந்த ஆங்கிற ஒரு எழுத்தை வச்சே நிறைய சுவாரஸ்யமா படிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பார்க்கணும்? தமிழ் சினிமாவை பார்த்தீங்கனாலே இது தெரியும். ரொம்ப பழைய கால பாட்டு. சரியா? ஆ வந்தாலே என்னவா இருக்கும்? வினாவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப அப்படிதான் நம்ம கவிஞர் கண்ணதாசன் வந்து சிவாஜி கணேசனுக்கு பாட்டு எழுதினாரு. படம் பேர் கூட ஆலயம்னு நினைக்கிறேன். ஆவை பயன்படுத்தி அழகா எழுதியிருப்பாரு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா சொல்லுவாங்க. கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் உன் இதழ் சிந்தும் சுவையாகுமா. எல்லாமே ஆனே முடியும். அப்ப முதல் பகுதி எல்லாமே கேள்வியா எழுதியிருப்பாப்படி, அடுத்த எல்லாமே பதில் எழுதியிருப்பாப்படி. இந்த பாட்டை கேட்டோடனே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கோபம். என்ன கோபம்னா, நல்ல பாட்டெல்லாம் நீங்க அவருக்கே கொடுத்துறீங்க சொல்லிட்டு சின்னதா ஒரு சின்ன செல்ல கோபமா ஒரு சண்டை வந்துச்சு. உடனே இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டு எழுதணுமா? இந்த எழுதுறேன். சரியா? அது சொன்னே பணத்தோட்டமும் ஒரு படத்துல பாட்டு எழுதிருப்பா அப்படி. ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னார் எம்ஜிஆர். என்ன சொன்னார்னா, அவருக்கு கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்க, எனக்கு கேள்வி மட்டுமே இருக்கணும், ஆனா பதில் கேட்கவே கூடாது, ஆனா பாட்டு நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த எழுதுறேன், புடிச்சுக்க பாட்டு. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா,
எல்லா சொற்களும் எல்லா வரிகளுமே ஆவுலையே முடிஞ்சிருக்கும், எல்லாமே கேள்வியா இருக்கும். ஆனா பதில் நமக்கு தேட தோணவே தோணாது. ஆவோட சுவாரஸ்யமே அதுதான். இந்த கண்ணதாசனை அடி உற்றி வந்தவர் தான் முக்கியமான ஒரு கவிஞர், புலமை பித்தன்னு பேரு. சரியா? இங்க இருக்க பாதி பேருக்கு இப்படி ஒரு கவிஞருக்கு விஷயமே தெரியாம போயிடுச்சு நினைக்கிறேன். சரியா? புலமை பித்தன். இவர்கிட்ட இந்த பாட்டை ரெண்டையும் கேட்டுட்டு கண்ணதாசன் பேனா இருக்க ஒருத்தர் வந்து கேட்டாரு, எனக்கும் இந்த மாதிரி வச்சு ஒரு பாட்டு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதுல என்ன இருக்கு, எழுதிடுவோம் வா அடுக்கும் போது அங்கதான் சுவாரஸ்யம் சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிவாஜிக்கு கேள்வி கேட்டு பதிலு, எம்ஜிஆருக்கு கேள்வியே மட்டும்தான் இருக்கும், பதிலே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம், வரணும், ஆனா என்ன வரக்கூடாது, கேள்வியே வரக்கூடாது, அவ்வளவுதானே எழுதிடலாம். படம் பேர் என்ன, மௌனம் சம்மதம். மௌனம் சம்மதம். சரியா? படத்துல யார் ஹீரோ, மம்முட்டி. என்ன கேரக்டர் பண்றாரு, லாயர். அப்ப லாயர் என்ன படிக்கணும், லா படிக்கணும். லாவை பிரிங்க, லான்னு சொன்னா, லாவை பிரிச்சோம்னா இல் கூட்டல் ஆன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சா? கல்யாண தேனிலா காய்ச்சாத பாண்டிலா என்னோடு வானிலா நீதானே வானிலா, பாட்டு முடிஞ்சிச்சு. ஆதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சொற்களாக இருக்கு. சரியா? அதனாலதான் சொல்லியிருக்கேன், அதிகமான கேள்விகளை கேட்க உதவுவது. சரியா? நீங்க இலக்கணம் படிக்கணும்னா வச்சுக்கீங்களேன், ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். தமிழ் சினிமா பாடல்களை கவனிச்சாலே நீங்க பெரும்பாலும் பிடிச்சிடலாம். புரியல? என்ன பாட்டு, என்ன பாட்டு? சரியா? பாரு, ஒருத்தன் கம்பெனில போறான், டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்புறா யார, தம்பி நீ முடிச்சுள்ள குறியா இருக்க நினைக்கிறேன். சரியா? பொண்ணு விட்டா முடி பத்தியும். சரியா? கவனி பார்க்கலாம். சரியா? அப்ப அந்த மாதிரி பண்ண பார்க்க கூடாது, நம்ம கொஞ்சம் கலைநயம் மிக்கதா பார்க்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது அப்ப என்ன சொல்லலாம், விநாயகத்துகளை 3 சொல்லலாம். ஒன்று, மொழிக்கு முதலில் வருபவை, மொழிக்கு இறுதியில் வருபவை, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. சரியா? அப்பேற்பட்ட இந்த வினா எழுத்து எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்டாங்க. எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சரியா? நேற்று பார்த்ததுதான் அக சுட்டு புற சுட்டு. எனத்துல இருக்கா, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராததற்கு அகச்சுட்டு என்று பெயர், சுட்டெழுத்தினை நீக்கினாலும் பொருள் தருமாயின் என்ன பேர் அதுக்கு, புறச்சுட்டு என்று பெயர். அவ்வளவுதான். சுட்ட தூக்கு, வினாவை போடு, சோடிய முடி, அவ்வளவுதான் வந்து போச்சு. அப்ப சொற்கள்ல இருந்து வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரலைனா அதுக்கு பேரு என்ன பேரு, அகவினா என்று பெயர். அப்ப என்னவா இருக்கும், அகத்தே இருந்து பொருளை தரும். அதே சமயத்துல சரியா, புறவினா என்றால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தனா, சொற்களை நீக்கினாலும் எழுத்தாலும் பொருள் தந்துச்சு என்னது, என்ன பேரு, புறவினா என்று பெயர். பார்த்தலாமா? என்ன இருக்கு, எது, எதுல எது முதல் எழுத்து, ஏ நீக்கிட்டேன். யார், யா நீக்கிட்டேன். ஏன்னு ஏ நீக்கிட்டேன். இப்ப 3 நீக்கிட்டேன். மிச்சம் என்ன இருக்கு, ஏதாவது பொருள் இருக்கா, பொருள் இல்லை. அப்ப சுட்டெழுத்துக்களை நீக்கினால், சாரி விநாயகத்துகளை நீக்கினால் பொருள் தராததற்கு என்ன பேரு அப்படி பார்த்தீங்கன்னா அகவினா. அதே சமயத்துல வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருமாயின் அதுக்கு என்ன பேரு, புறவினா என்று பெயர். அவனா, நாவ பிரிச்சோம்னா இன் கூட்டல் ஆவ நீக்குனா அதுக்கு என்ன பேரு, இன்னு. அவன் வருவானோ அப்படின்னு பிரிக்கிறேன். பிரிக்கும் போது என்ன வருது, இன் கூட்டல் ஓ வருது. ஓவ நீக்குனா வருவான். நீதானே என் புன் வசந்தம். அப்ப இன் கூட்டல் ஏ அப்படி சொன்னோம்னா ஏவ நீக்கினா நீதான், பொருள் வருதா? அப்படி சுட்டத்துகளை நீக்கினாலும் பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேரு புறச்சுட்டு. அப்படியே சுட்ட தூக்கிட்டு வினாவை போடுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரலைனா அகவினா, நீக்கினாலும் பொருள் தந்தது புறவினா. சரியா? அவ்வளவுதான். கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடுவோமா? வினா பொருளை தரும் எழுத்திற்கு என்ன பேரு, வினா எழுத்துகள் என்று பெயர். விநாயகத்துகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு, மொத்தம் 5. சரியா? அடுத்து என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, விநாயகத்துகள் எத்தனை இடங்களில் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் வரும். ஒன்று, மொழிக்கு முதலில் வருபவை, அதுக்கப்புறம் மொழிக்கு இறுதியில் வருபவை, அப்புறம் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. வினா எழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று அகவினா, அப்புறம் என்னது, புறவினா. இதுல இந்த 5ல ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா சார் அப்படின்னா, அந்த ஸ்பெஷலை தான் நான் ஆவ வச்சு சொன்னேன். ஆனா இன்னொன்னு கேள்வி ரீதியா கேட்கணும் அப்படின்னா இருக்குதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன இருக்கு, ஏ என்ன சார் செய்யும் அப்படின்னா கேள்வி கேட்கும் சொல்லிட்டேன். வேற என்ன சார் பண்ணும் அப்படின்னா
அழுத்தம் தருவதற்கு பொருந்தும். அழுத்தம் தருவதற்கும் என்ன செய்யும்? பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா, நம்ம ஏதாச்சும் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ரிசல்ட் நெகட்டிவா போச்சுன்னா, இந்த டைலாக் சொல்றதுக்குன்னே யாராவது வந்து நின்றுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் தெரியுமா அப்படி கேட்பான். அன்னைக்கு நீ என்ன சொன்ன கேளு, தெரியாது. ஏதோ போற போக்குல கொளுத்துட்டு போறதுதான், நமக்கு என்ன கஷ்டம்னு சொல்றதுதான். அப்ப ஒரு சேர் உடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சேரை பார்த்து, அந்த சேர் உடஞ்சதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேள்வி கேட்கிறேன், யாரா உடைச்சது அப்படின்னா கேட்கும்போது, அவன் உடைத்தான் ஐயா ஒரு பொருள், அவனே உடைத்தான் ஐயா என்ன வித்தியாசம்? அவன் உடைத்தான் சொல்லும்போது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவனே உடைத்தான் சொல்லும் போது அழுத்தம் தருது. என்ன பேரு? அப்ப தற்காலத்தில் ஏ அழுத்தம் தருவதாகவும் பயன்படுகிறது. யாராச்சும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது, யாரா உடைச்சா? அவனே உடைத்தான் ஐயா அப்படியே சொல்ற, இந்தா அவன் சொல்றமா இல்லையா? இந்தா அவன் தான், புரியுது அவனுக்கு? அப்ப அவன் தான் சொல்லும் போது அப்ப என்னது? தற்காலத்தில் ஏவிற்கு பதிலாக எந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள்? தான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். சரியா? அப்ப ஏ மட்டும் கொஞ்சம் முக்கியமான சிறப்பு கொண்டது, அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படும். சரிங்களா? ஓகேவா? நல்லா படிங்க, நிறைய படிங்க, நிறைய தேடுங்க. சரியா? பிடிஎஃப் கேட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. சரிங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிடிஎஃப் கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் சொல்லலை. இருக்கிறத கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி பிடிஎஃப் தான் வேணும்னா அதையும் வச்சிடலாம். சரியா? தயவுசெய்து தொடர்ச்சியாக படிங்க, தொடர்ச்சியாக படிங்க, தொடர்ச்சியாக படிங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சியாக படித்தா மட்டும்தான் நாம் வெற்றி நோக்கி போக முடியும். நல்லா படிங்க, நிறைய படிங்க, நிறைய தேடுங்க. சரியா? தமிழில் ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லணும் நினச்சோம்னா கூட முடியாது. ஆழ்ந்து படித்தாதான் முழுமையான பொருள் தரும். அதை நோக்கி போங்க, நல்லா படிங்க, நிறைய தேடுங்க, சீக்கிரமாக வெற்றி அடைங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.